ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்றைக்கி நம்ம அஷ்டமி பைரவர் வழிபாடு பரிகாரம் தான் பார்க்க போகிறோம். 10 ரூபாய்க்கு இதை வாங்கி இப்படி செய்யுங்கள், பைரவர் மனம் குளிர்ந்து வேண்டியதை தருவார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த அஷ்டமி அன்று பைரவரை நம்ம வழிபடும் பொழுது சில எளிய பரிகாரங்களை செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பைரவரின் அருள் விரைவில் கிடைக்கும். அதே போல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களுக்கும் அது ஒரு எளிய பரிகாரமாகவும் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா பைரவர் காலத்தின் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம அந்த காலத்தால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இந்த பைரவர் வழிபாடோடு இந்த எளிய பரிகாரங்களை நீங்கள் ஒவ்வொரு அஷ்டமிக்குமே செய்யுங்க. அதே போல் இந்த அஷ்டமிக்கு என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவபெருமானின் மறுரூபம்தான் இந்த கால பைரவர். அதனால் நம்ம கால பைரவரை தொடர்ந்து வழிபடும் பொழுது அந்த சிவபெருமானின் அருளும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ஒவ்வொரு அஷ்டமி மாதம் தோறும் தேய்பிரை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி என்று 2 அஷ்டமிகள் வரும். இந்த ஜூன் மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வளர்பிறை அஷ்டமியாக வருகின்றது. செவ்வாய்க்கிழமை அஷ்டமி வந்துச்சு அப்படின்னா அன்றைய தினம் கண்டிப்பாக நீங்கள் ராகு காலத்தில் காலபைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபடலாம். நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு பதிவு போட்டிருக்கோம். நீங்கள் கோவிலுக்கு போக முடியலை அப்படின்னா வீட்டிலையே அந்த ராகு காலத்தில் அஷ்டமி அன்று ஒரு எளிய அந்த நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி நீங்கள் பைரவரை வழிபடும் பொழுது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை கஷ்டம்லாம் நீங்கி, நம்ம கடன் பிரச்சனைகள்லாம் நீங்கி, அந்த எதிரி தொல்லைகள் செய்வினை கோளாறுகள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பைரவர் மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு கடவுள். அதனால் தொடர்ந்து நீங்கள் அஷ்டமிக்கு பைரவரை வழிபட்டுக்கிட்டே வாங்க. நம்ம சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஷ்டமி அன்னைக்கு கோவிலுக்கு போக முடிஞ்சால் போங்க. அப்படி போக முடியாதவங்க நம்ம சொன்ன மாதிரி ராகு காலமோ அல்லது மற்ற நேரங்களிலோ நீங்கள் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இதை செய்வதற்கு 10 ரூபாய் இருந்தால் போதும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஷ்டமி அன்று நீங்கள் கால பைரவரின் வாகனமான நாய்களுக்கு நீங்கள் அந்த 10 ரூபாய்க்கு ஒரு பிஸ்கட் வாங்கி போட்டாலும் சரி, அல்லது வேறு என்ன அது சாப்பிடுமோ அதை அதுக்கு கொடுங்க. இந்த மாதிரி கொடுப்பதன் மூலம் அந்த காலபைரவரின் வாகனங்களின் பசியை நீங்கள் போக்குவதன் மூலம் அந்த பைரவரின் ஆசியை நீங்கள் எளிதாக பெற்றுவிடலாம். பைரவ பகவான் உங்களுக்கு மனம் குளிர்ந்து நீங்கள் வேண்டும் வரங்கள் யாவையும் அவர் கொடுப்பார். அதனால் இந்த நாய்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு சாப்பாட்டை இந்த அஷ்டமி அன்று கொடுங்க. இந்த மாதிரி நம்ம பெரிய பெரிய பரிகாரங்கள்லாம் நம்ம பைரவருக்கு செய்ய முடியாட்டாலும் இந்த எளிய சின்ன பரிகாரம், நம்ம ரோட்டில் தெருவோரங்களில் எவ்வளவோ நாய்கள் திரியும். நீங்கள் அதை தேடி போக வேண்டாம். அது எப்படியும் ஏதாவது ஒரு கடை பக்கத்தில் இருக்கும். அப்படியே ஒரு பிஸ்கட்டை வாங்கி அதுக்கு போட்டுட்டு நீங்கள் போயிருங்க. அவ்வளோதான் எளிமையான பரிகாரம். ஆனால் மிகப்பெரிய பலனை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரம். அந்த பைரவரின் அருளை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரம். அதனால் கண்டிப்பாக இந்த அஷ்டமி அன்னைக்கு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரச்சனைகள், அந்த தடைகள் எல்லாம் குறைந்து வருவதை நீங்களே காண முடியும். இதை நீங்கள் இந்த அஷ்டமி மட்டும் கிடையாது, ஒவ்வொரு அஷ்டமிக்குமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த பைரவரின் வாகனமான நாய்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. எப்பயாச்சும் உங்களுக்கு அது கண்டிப்பாக ஒரு பெரிய உதவியை செய்யும். பெரிய ஒரு சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கும். அது வீண் போகாது. அதனால தான் சொல்கிறேன், கண்டிப்பாக அந்த வாயில்லா ஜீவன்களுக்கு நீங்கள் கொடுங்க. அதுவும் அந்த பைரவரின் வாகனமான நாய்களுக்கு நம்ம ஒரு அக்கறையாக பாசமாக அதுகளுக்கு நீங்கள் என்னெல்லாம் உங்களால் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்யுங்க. முடிந்தால் அந்த தெருவோரம் இருக்கக்கூடிய ஒரு 2-3 நாய்களுக்கு நீங்கள் எப்பொழுதுமே உணவு கொடுத்துக்கிட்டே வாங்க. அதுக்கு அந்த பசிக்கு கஷ்டப்படாத மாதிரி நீங்கள் செய்யுங்க. நிச்சயமாக அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நன்மையை அள்ளி கொடுக்கும். அந்த வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கடன் தொல்லைகள், எதிரி தொல்லைகள், சுப காரிய தடைகள், அந்த வாரா பணம், அந்த மாதிரியான எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இந்த ஒரு எளிய பரிகாரம், இதை பரிகாரம் கூட நம்ம சொல்ல முடியாது, அந்தளவுக்கு எளிமையான ஒரு விஷயம். இதை நம்ம தினந்தோறும் காலையில் நம்ம எப்படியும் கடைக்கு போவோம், வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க சின்ன ஒரு பெட்டி கடைக்காவது போவோம். அப்பொழுது அந்த 10 ரூபாய்க்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை வாங்கி போட்டுட்டு வந்துடுங்க.
2 நிமிஷம் கூட ஆகாது. ஆனா, அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய பலாபலன்களை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம். அதனால இந்த அஷ்டமிக்கு நீங்க வந்து இத செஞ்சு பாருங்க. ஒவ்வொரு அஷ்டமிக்குமே செஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில பைரவரின் அருளால் நீங்க வாழ்வின் உச்சத்திற்கே செல்லலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் போக்கி உங்க உங்க வாழ்க்கைக்கு என்ன வேண்டுமோ, அத வந்து தாராளமாக உங்களுக்கு வந்து செய்து கொடுப்பார். கால பைரவர். அந்த எதிரி தொல்லைகள் அதிகமாக இருக்கு. தீவினைகள், அந்த செய்வினை, பில்லி, சூனியம் இதனால நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். அதேபோல என்கிட்ட காசு பணத்தை வாங்கி ஏமாத்திட்டாங்க, சொத்தை வாங்கி ஏமாத்திட்டாங்க அப்படின்றவங்க இந்த அஷ்டமி அன்னைக்கு இதை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க. நிச்சயம் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு விடிவு காலத்தை பைரவர் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பார். அதே போல் உங்களை யாராவது ஏமாத்துனாங்க அப்படின்னா அதை திரும்பி உங்களிடமே கொடுக்கும்படி பைரவர் வந்து செய்வார். இதை வந்து கண்டிப்பாக முயற்சி பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் வீவர்ஸ். இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.